ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான பால்கோவா எப்படி செய்கிறங்கிறத பார்க்கலாம். பால்கோவா செய்ய முக்கியமான 2 இன்க்ரீடியண்ட் பாலும் சர்க்கரையும் மட்டும்தான். மற்றது எல்லாமே ஆப்ஷனல் தான். நான் இன்றைக்கி பால்கோவா செய்கிறதுக்காக 1 லிட்டர் பாலும் 1/4 கப் சர்க்கரையும் எடுத்திருக்கேன். பால்கோவா செய்யும்போது நீங்கள் பக்கத்துலேயே தான் இருக்கணும். பாத்திரம் அடி பிடிக்காமல் அதை நின்று கிண்டிக்கிட்டே இருக்கணும். கண்டினியூஸாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதை முடிஞ்ச அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். பால் பொங்கி வர மாதிரி தெரிஞ்சதுன்னா சிம்மில் கூட போட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் பாத்திரத்தோட சைட்லலாம் பாலோட ஆடை படிய ஆரம்பிச்சிரும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ எடுத்து உள்ளே விட்டுக்கோங்க. பால் கொஞ்சம் கொஞ்சமாக வத்த ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கண்டினியூஸாக கிண்டிக்கிட்டே இருக்கலாம். எனக்கு இந்த பால்கோவா செய்கிறதுக்கு 45 to 50 மினிட்ஸ் ஆச்சு. அது நீங்கள் எந்த ஃப்ளேமில் வச்சு யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து வேரி ஆகும். உங்களுக்கு அதிகமாகவும் ஆகலாம். நீங்கள் ஃப்ளேம் அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த ஸ்டேஜில் நாம் இடித்து வச்சுருக்கிற ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கூடவே சர்க்கரை 1/4 கப் அதையும் சேர்த்துக்கலாம். நான் ஸ்வீட் கொஞ்சமாக தான் சாப்பிடுவேன், அதனால் எனக்கு ஸ்வீட் கொஞ்சமாக இருந்தால் போதும். உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்குன்னா இன்னும் கொஞ்சம் கூட சுகர் சேர்த்துக்கலாம். ஆனால் ரொம்ப சேர்த்துடாதீங்க, அப்புறம் திகட்டும். இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் பால்கோவா வேகமாக அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு வேகமாக கிளறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டான பால்கோவா தயாராகிடுச்சு. நான் இந்த பால்கோவாவில் கொஞ்சம் ரிச்சான ஸ்டைலுக்காக பாதாம் பருப்பும் பிஸ்தா பருப்பும் சேர்க்க போகிறேன். நீங்களும் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன்.